இன்றைக்கிமா பாசி பயிரை வச்சு ஒரு இனிப்பு உருண்டை செய்ய போகிறோம். முதல்ல பாசி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து துருவின தேங்காய், நாட்டு வெள்ளை சர்க்கரை போட்டு மாவு காய்ச்சி வச்சுக்கலாம். அதுக்கு பாசி பயிறு வறுத்துக்கலாமா. பாசி பருப்பு கூடமா ஒரு 6 ஏலக்காய் சேர்த்து அதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு வந்தோடனே ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி உருண்டை பிடிச்சிடும். இது கூட கொஞ்சம் சுக்கு சேர்த்துக்கலாமா. சுக்கும் சேர்த்து போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாசி பருப்புமா அதை நல்லா வறுபட்டுச்சு. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேங்காயை நெய் விட்டு வறுத்துக்கலாம். தேங்காயை நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாமா. கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். தேங்காய் துருவின தேங்காய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பில் நமக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து பாவு காய்ச்சி எடுத்துக்கலாமா. தேவையான அளவு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இதை காய்ச்சி ஊற்றி உருண்டைக்கு போட்டுக்கலாம். நான் ஒரு 10 ஸ்பூனு நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். இது அப்படியே நல்லா கொதிச்சுட்டு இருக்கணும். தேங்காயை வறுத்து அதோடு சேர்த்துக்கணும். தேங்காயை இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாமா. இந்த பாகை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து பாசி பயிறு வறுத்த பார்த்தீங்களா, அதை போட்டு மிக்சியில் போட்டு அடித்து பொடி பண்ணி இதோடு போட்டு கலந்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் இனிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம பூரண கொழுக்கட்டைக்கு செய்கிற மாதிரி தான். வறுத்த பாசி பருப்பு அரைச்சாச்சுமா. மிக்சியில் இந்த அளவுக்கு அரைச்சி இந்த தேங்காய் பூரணத்தோடு சேர்த்து நல்லா கலக்கி விட்டு நெய் ஊற்றி உருண்டை பிடிக்க போகிறோம். நெய் ஊற்றி உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாமா. இப்படியே பிடிச்ச உருண்டையாமல் எடுத்து மாவில் போட்டு பாசி பருப்பு உருண்டை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சுங்க. ஏதோ 4 நாளைக்கு கூட வெளியில் வச்சு சாப்பிட்டுக்கலாம்.